ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் வியாதிகளுக்கும் முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? நீங்க தான். உங்களுடைய எண்ணங்கள் தான், உங்களுடைய மனசு தான். நீங்க பணம், பதவி, புகழ், அதிகாரம் இதுல தான் சந்தோஷமும் மன நிம்மதியும் இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா உங்க எண்ணங்களை மாத்திக்கோங்க. ஏன்னா உண்மையான மன அமைதியும் நிம்மதியும் உங்கள்கிட்ட தான் இருக்குதே தவிர வெளியில கிடையாது. நீங்க உங்க சந்தோஷம், மன நிம்மதி இதெல்லாம் வெளியே தான் கிடைக்கும்னு தேடி அலையிறதால நிலையான ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் ஒருபோதும் கிடைக்காது. ஏன்னா நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்திருக்கிற பணம், பதவி, அதிகாரம், புகழ் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க ஏமாந்து போவீங்க. இந்த ஏமாற்றம் உங்களுக்குள்ள பல நெகட்டிவ் எண்ணங்களை உருவாக்கி உங்க மனசை கவலைக்குள்ளாக்கிடும். கவலைப்பட கவலைப்பட உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். இந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா கவலைகள் இல்லாம, நோய் இல்லாம வாழ முடியுமானா நிச்சயமா முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது கீதையில சொன்ன மாதிரி பலனை எதிர்பார்க்காம உங்க கடமைகளை மட்டும் சிறப்பா செய்யணும். பலன்களை முழுக்க முழுக்க இறைவன் தீர்ப்புப்படிதான் நடக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க டாக்டர்கிட்ட போய் உங்க வியாதிகளை சரி செய்யும் போதே தவறான நெகட்டிவ் எண்ணங்கள்ங்கிற விஷ கிருமிகளை உங்க மனசுல இருந்து நீக்கணும். இந்த உங்களுடைய நெகட்டிவ் எண்ணங்கள் தான் உங்களுடைய வியாதிகளுக்கான மூல காரணம். ஏன் இந்த கவலைகரமான எண்ணங்கள் வருது அப்படின்னா, எதையோ நீங்க எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. அதாவது பணம், பதவி, புகழ், அதிகாரம், மரியாதை இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க எதிர்பார்க்குறீங்க. இந்த விஷயங்கள் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கலன்னா உங்களுக்கு கவலை எண்ணங்கள் உருவாகுது. இதுல இருந்தே தெளிவா புரியும் ஏன் பகவத்கீதையில கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னு. இந்த ஒரு வாக்கியத்தை உங்க லைஃப்ல ஒவ்வொரு நாளும் கடைபிடிங்க. வர்றது வரட்டும், போறது போகட்டும்னு நான் என் மனசை எப்பவும் மகிழ்ச்சியா தான் வச்சிருப்பேன், கவலைப்பட மாட்டேன்னு ஒரு முடிவெடுங்க. நான் சொன்ன இந்த வரிகளை ஒரு நோட்ல வேணும்னாலும் எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி மார்னிங் அண்ட் நைட் வாய் விட்டு ரீட் பண்ணுங்க. உங்க ஆள் மனசுல இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க அதிகமா கவலைப்படாம, எதையும் எதிர்பார்க்காம உங்க செயல்கள் மற்றும் முயற்சிகளை செய்வீங்க. இந்த காலத்துல ஹாஸ்பிட்டல்ல கூட்டங்கள் அலமோதுது. 5ல் 4 பேரோட வியாதிக்கான மூல காரணமே அவங்களுடைய நெகட்டிவ் உணர்ச்சிகளும் நெகட்டிவ் எண்ணங்களும் தான். உங்க லைஃப்ல பிரெஞ்சு நாட்டு பிலாசபர் மாண்டெய்ன் சொன்ன வார்த்தைகளை பின்பற்றுங்க. அந்த வரிகளை நான் சொல்றேன், கேளுங்க. ஒரு மனிதன் அவனுக்கு லைஃப்ல கிடைக்கிற பலன்களால ரொம்ப கவலைப்படுறது இல்லை, ஆனா கிடைச்ச அந்த பலன்களை அவன் ஏத்துக்க மறுக்கிறதால தான் அதிகமா கவலைப்படுறான். என்ன நடந்தாலும் நான் எப்பவும் கவலைப்பட மாட்டேன்னு இருக்கிற மனம் கொண்ட மனுஷன்தான் உலகத்திலேயே பலசாலின்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் பலம் கொண்ட ஒரு மனசோட வாழணும்னா உங்களுக்கு எதிர்பாராம வர்ற துன்பங்களை துணிச்சலோட சந்திக்கிற மனநிலை வேணும். உங்களுக்கு எதிர்பாராத விதமா உங்க வாழ்க்கையில துன்பகரமான சூழ்நிலைகள் நீங்க சந்திக்கும் போது உங்க மனப்போக்கு, அதாவது உங்க எண்ணங்களை நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா நீங்க தான் உருவாக்கணும். வேற யாராவது வந்து உங்க எண்ணங்களை பாசிட்டிவா மாத்துவாங்கன்னு ஏங்காதீங்க, எதிர்பார்க்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்குது. யாராலையும் உங்க மைண்டை மாத்திர முடியாது. நீங்க மட்டும்தான் உங்க எண்ணங்களை பாசிட்டிவா மாத்த பழகணும். துன்பகரமான சூழ்நிலைகள் எல்லாத்துக்கும் எதிர்பாராத விதமா வரும். அப்படி வர்ற சமயங்கள்ல நீங்க ஒரு பயிற்சி செய்யணும்னு டாக்டர் வில்லியம் ஜேம்ஸ் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு நிம்மதி இல்லாத நேரங்கள்ல ஒரு
தனி அறையில போய் அமர்ந்து கொஞ்ச நேரம் வலுக்கட்டாயமா சிரிங்க. உங்களுக்கு பிடிச்ச மகிழ்ச்சிகரமான சாங்ஸ் ஏதாவது பாடுங்க. அதுக்கப்புறம் இந்த வார்த்தைகளையும் சொல்லுங்க. எனக்கு வெளிப்புற சூழ்நிலைகள் மோசமா தான் இருக்குது. ஆனா இந்த சூழ்நிலைகள் ரொம்ப நாள் நிலைக்காது. நான் இந்த நிமிஷத்துல இருந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா தான் இருப்பேன்னு நீங்க உங்க ஆள் மனசுக்கு சுய கட்டளை இடணும். இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்க மனசு நிச்சயமா முன்ன இருந்ததை விட ரிலாக்ஸ்டாகவும் தைரியமாகவும் அமைதியாகவும் இருக்கும். நான் சொன்ன இந்த பயிற்சி நிச்சயமா உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். ஆழ் மனமும் சுய கட்டளையும் ரொம்ப முக்கியமான கருவிகள். இந்த 2 கருவிகளை இயற்கை உங்களை நீங்களே காப்பாத்திக்கிறதுக்காகவும் கொடுத்திருக்குது. அதே மாதிரி உங்களை நீங்களே அழிக்கவும் கொடுத்திருக்குது. உங்க ஆள் மனசுக்கு சுய கட்டளைகள் மூலமா நீங்க என்ன சொன்னாலும், குறிப்பா உணர்ச்சி பூர்வமா சொன்னீங்கன்னா உடனே உங்க உணர்ச்சிக்கு ஏற்ப உங்களை மாத்தும். உதாரணத்துக்கு, நீங்க ஒருத்தர் மேல பயங்கர கோபமா இருந்தீங்க அப்படின்னா நீங்க உடனடியா அவர்கள்ட்ட சண்டை போடுறத விட்டுட்டு ஒரு தனி அறையிலையோ தனிமையிலையோ போய் மறப்போம், மன்னிப்போம், விலகுவோம்னு சொன்னீங்கன்னா உங்க மனசு கோப உணர்வுல இருந்து மாறி அமைதிக்கு திரும்பிடும். இந்த மாதிரி எல்லா விதமான நெகட்டிவ் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை ஆழ்மனம் மற்றும் சுய கட்டளைகள் மூலமா பாசிட்டிவ் எண்ணங்களாகவும் பாசிட்டிவ் உணர்ச்சிகளாகவும் மாத்திக்க முடியும். நீங்க தான் உங்களுக்கு சிறந்த நண்பன். அதே மாதிரி நீங்க தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாகவும் இருக்கீங்க. உங்க எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உங்களுக்கு நண்பனா நீங்க தான் உங்களை மாத்திக்கணும். அதாவது துன்பகரமான சூழ்நிலைகள்ல இந்த சூழ்நிலைகள் நிலைக்காது, நான் நல்லா தான் இருக்கேன், நான் நம்பிக்கையை எப்பவும் கைவிட மாட்டேன், நான் அமைதியா வாழுவேன், சந்தோஷமா இருப்பேன், எனக்கு கிடைச்சது போதும், இன்னைக்கு கடவுள் எனக்கு மிகப்பெரிய சொத்தான உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்காரு, இதை வச்சு நான் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்லுங்க. இந்த வரிகளை உங்க நோட்ல எழுதி வச்சு உங்க ஆள் மனசுக்கு சுய கட்டளைகள் மூலமா பயிற்சி கொடுங்க. நீங்க தொடர்ந்து பயிற்சி கொடுத்தீங்கன்னா மோசமான வெளிப்புற சூழ்நிலைகளை எதிர்த்து போராடக்கூடிய வலிமை உங்களுக்கு கிடைக்கும். மனிதா, நீயே உனக்கு நண்பனும் பகைவனும் ஆவாய். பாசிட்டிவ் எண்ணங்கள் மற்றும் பாசிட்டிவ் உணர்ச்சிகளை நீ உன்னில் ஓடவிட்டால் நீயே உனக்கு சிறந்த நண்பன். நெகட்டிவ் எண்ணங்கள் மற்றும் நெகட்டிவ் உணர்ச்சிகளை நீ உன்னில் ஓடவிட்டால் நீயே உனக்கு மிகப்பெரிய பகைவன். நீ உனக்கு நண்பனாய் இருந்து கடவுளாய் உன்னை காக்கப் போகிறாயா, அல்லது உனக்கு எதிரியாய் இருந்து சாத்தானாய் உன்னை அழிக்கப் போகிறாயா என்பது முழுக்க முழுக்க உன் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை பொறுத்ததே. நன்றி, வணக்கம்.